போகக்கூடிய பாதையில பயங்கர போராட்டம். அப்பதான் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ, எதிர்த்து போராட பலம் இல்லையோ, கழுகை போல கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தரின் மகிமை வெளிப்படும் என்கிற வார்த்தை. நான் நடந்து வந்து பாம்பங்களை துரத்தி வீட்டுக்கு வந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு நான் உட்கார்ந்து தேவ சமூகத்துல செவுத்த முட்டி முட்டி அழுகும் போது என் ஆவியானவர் எனக்கு கொடுத்த முதல் பாடல், தேவ பிள்ளையே, ஆமென், எதிர்காற்று பலமாய் அடிக்கிறதா, பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஆமென். எதிர்காற்று பலமாய் அடிக்கின்றதோ,